அனைவருக்கும் வணக்கம். கிர்ச்சாஃப் மின்னழுத்த சட்டம். கிர்ச்சாஃபின் மின்னழுத்த சட்டம் அல்லது கிர்ச்சாஃபின் இரண்டாவது விதி பற்றி விவாதிப்போம். இந்த சட்டம் தொடர் இணைக்கப்பட்ட சுற்றுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அல்லது KVL எந்த ஒரு மூடிய வளைய நெட்வொர்க்கிலும் லூப்பை சுற்றியுள்ள மொத்த மின்னழுத்தம் அதே வளையத்திற்குள் உள்ள அனைத்து மின்னழுத்த துளிகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். இது 0க்கு சமம் என்று கூறுகிறது. கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதியானது ஒரு மூடிய சுற்றுவட்டத்தில் சுற்றுக்கு பயன்படுத்தப்படும் மொத்த உள்ளீட்டு மின்னழுத்தமானது தொடரில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பு அல்லது கூறுகளிலும் குறையும் மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம். நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் போன்ற ஸ்டேஷனரி பொருட்களை வாங்குவதற்கு 60 ரூபாய் மட்டுமே செலவழிக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 3 பொருட்களின் மொத்த விலை 60 ரூபாய் என்கிறார் கடைக்காரர். 60 ரூபாய் கொடுத்து பொருட்களை வாங்கினீர்கள். இப்போது 3 பொருட்களின் விலையையும் சேர்த்தால் அது 60 ரூபாய் ஆகிறது. இது நீங்கள் கடைக்கு எடுத்துச் சென்ற தொகைக்கு சமம். எனவே உங்களிடம் மீதமுள்ள பணம் 0. 3 பொருட்களின் தனிப்பட்ட விலை மாறுபடலாம், ஆனால் மொத்த செலவு 60க்கு சமமாக இருக்க வேண்டும். இது உண்மைதான். அதேபோல் ஒரு மூடிய தொடர் சுற்றுவட்டத்தில் மொத்த உள்ளீட்டு மின்னழுத்தமானது சுற்றுவட்டத்தில் உள்ள தொடர் இணைக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளிலும் உள்ள மின்னழுத்த வீழ்ச்சிகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும். மின்சுற்றுகளில் மின்னழுத்த சட்டத்தை பயன்படுத்துவோம் மற்றும் சரிபார்ப்போம். நாம் முன்பு விவாதித்தபடி ஒரு தொடர் சுற்றுடன் பணிபுரியும் போது மின்னோட்டம் மாறாமல் இருக்கும், ஆனால் மின்னழுத்தம் ஒவ்வொரு உறுப்புக்கும் மாறுபடும். அது மின்தடை மதிப்பை பொறுத்தது. R1 மற்றும் R2 ஒரு மூடிய சுற்று உருவாக்க மின்னழுத்த மூல V உடன் தொடரில் இணைக்கப்பட்ட 2 மின்தடையங்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு மின்தடையம் R1 மற்றும் R2 முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சிகள் முறையே V1 மற்றும் V2 ஆக மின்தடையின் காரணமாக உள்ளன. V1 மற்றும் V2 மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகை உள்ளீட்டு மின்னழுத்தம் Vக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்படியானால் கிர்ச்சாஃபின் மின்னழுத்த சட்டம் சரிபார்க்கப்படும். இல்லையெனில் சுற்று சரியாக இணைக்கப்படாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் சர்க்கியூட்டில் தவறு செய்திருக்கலாம். R1 மற்றும் R2வின் மின்தடை மதிப்புகள் முறையே 6 ஓம்ஸ் மற்றும் 4 ஓம்ஸ் ஆகவும் மின்னழுத்த மூலமானது 12 வோல்ட்டாகவும் இருக்கட்டும். சுவிட்சை மூடுவதன் மூலம் நீங்கள் சுற்றுக்கு ஆற்றல் அளிக்கும் போது மின்னழுத்த மூலத்தின் நேர்மறை முனையத்திலிருந்து மின்னோட்டம் பாயத் தொடங்குகிறது. பின்னர் சுற்று தொடரில் இருப்பதால் அதன் மதிப்பை மாற்றாமல் எதிர்மறை முனையத்திற்கு திரும்பும். மின்னோட்டத்தின் அளவை ஓம் விதி I=V/R மூலம் கணக்கிடலாம். எதிர்ப்பு மதிப்புகள் தொடரில் இணைக்கப்படும் போது அவை சேர்க்கப்படும். எனவே 6 மற்றும் 4 ஓம்ஸை சேர்க்கும்போது மொத்த எதிர்ப்பு மதிப்பு 10 ஓம்ஸ் ஆகிறது. By substituting the values in the formula I=V/R. I=12/10 நாம் பெறுகிறோம். மின்னோட்டத்தின் 1.2 ஆம்பியர் இது சுற்று முழுவதும் நிலையானது. இப்போது ஓம்ஸ் விதி சூத்திரத்தை பயன்படுத்தி மின்னழுத்த வீழ்ச்சிகளை V1 மற்றும் V2 கணக்கிடவும். V=IR. ஒவ்வொரு மின்தடையத்திலும் தனிப்பட்ட மின்னழுத்த வீழ்ச்சியை கணக்கிட V1க்கு R1 மற்றும் V2க்கு R2 போன்ற தொடர்புடைய எதிர்ப்பு மதிப்பை நீங்கள் எடுக்க வேண்டும். V1 மற்றும் V2வின் கணக்கீடு V1=IR1. V1=1.26 ஆல் பெருக்கப்படுகிறது. V1 என்பது 7.2 வோல்ட்டுகளுக்கு சமம். V2=I1R2. V2=1.2 பெருக்கல் 4. V2 4.8 வோல்ட்டுக்கு சமம். இதன் விளைவாக முறையே 7.2 மற்றும் 4.8 வோல்ட்டுகளில் V1 மற்றும் V2வை பெறுகிறோம். கிர்ச்சாஃபின் விதியின்படி நாம் V1 மற்றும் V2 மின்னழுத்தங்களை சேர்க்கும்போது அது உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். நாம் V1 மற்றும் V2வை சேர்க்கும்போது 12 வோல்ட் கிடைக்கும். இது உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமம். எனவே கிர்ச்சாஃபின் மின்னழுத்த சட்டம் சரிபார்க்கப்பட்டது. தொடரில் அதே சுற்றுக்கு 3 ஓம்ஸின் மற்றொரு மின்தடையம் R3ஐ சேர்ப்போம். இப்போது மொத்த மின்தடை 9 ஓம்ஸ் ஆகிறது. தொடர் இணைப்பு காரணமாக R1, R2 மற்றும் R3 ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் இந்த மதிப்பை பெற்றுள்ளோம். I=V/R சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் மொத்த மின்னோட்டத்தை கண்டறியவும். I=12/13 0.9 ஆம்பியர்களை பெறுகிறோம். இது சுற்று முழுவதும் நிலையானது. V=IR ஐ பயன்படுத்தி V1, V2 மற்றும் V3 ஆகியவற்றின் மதிப்புகளை கண்டுபிடிப்போம். V1=0.96 5.4 வோல்ட் மூலம் பெருக்கப்படுகிறது. V2=0.94 3.2 வோல்ட் மூலம் பெருக்கப்படுகிறது. V3=0.9
3 = 2.7 வோல்ட் மூலம் பெருக்கப்படுகிறது. இறுதியாக நாம் V1, V2 மற்றும் V3 ஐ சேர்க்கும்போது 12 வோல்ட் கிடைக்கும். இது உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமம். இதனால் கிர்ச்சாஃபின் மின்னழுத்தம் சரிபார்க்கப்படுகிறது. நடைமுறையில் உள்ள சட்டத்தை சரிபார்க்க மின்னோட்டத்துடன் ஒரு அம்மீட்டரை இணைக்கவும் மற்றும் R1, R2 மற்றும் R3 மின்தடையங்களுக்கு இணையாக 3 வோல்ட் மீட்டர்கள் V1, V2 மற்றும் V3 ஆகியவற்றை முறையாக இணைக்கவும். அனைத்து அம்மீட்டர்கள் மற்றும் வோல்ட் மீட்டர்கள் அந்தந்த அளவீடுகளை அளவிட போதுமானவை என்பதை உறுதிப்படுத்தவும். பேட்டரி அல்லது மின்னழுத்த மூல V ஐ தொடர் சுற்றுடன் S சுவிட்ச் மூலம் இணைக்கவும். நேர்மறை மற்றும் எதிர்மறை டெர்மினல்கள் போன்ற மீட்டர்கள் மற்றும் பேட்டரிகளின் துருவ முனைப்பு சரியாக இணைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் சுற்று தவறாக செயல்படலாம் மற்றும் குறுகிய சுற்று ஏற்படலாம். மின் சுற்றுக்கு சுவிட்ச் S ஐ மூடவும். அம்மீட்டர் 0.9 ஆம்ப்ஸ் மற்றும் வோல்ட் மீட்டர்கள் V1, V2 மற்றும் V3 ஆகியவை முறையே 5.4 வோல்ட், 3.2 வோல்ட் மற்றும் 2.7 வோல்ட் ஆகியவற்றை படிக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தவும். இல்லையெனில் நீங்கள் இணைப்புகளில் தவறு செய்யலாம். தொடரில் மின்தடையங்களை சேர்க்கும்போது தற்போதைய நிலை குறையும், ஆனால் அது சுற்று முழுவதும் மாறாமல் இருக்கும். மேலும் ஒவ்வொரு மின்தடையத்திலும் மின்னழுத்த வீழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். மற்றொரு சுற்று பற்றி விவாதிப்போம். இங்கே நீங்கள் முறையே 12 மற்றும் 6 வோல்ட் கொண்ட V1 மற்றும் V2 ஆகிய 2 மின்னழுத்த மூலங்களை காணலாம். 2 மின்தடையங்கள் R1 மற்றும் R2 முறையே 6 மற்றும் 3 ஓம்ஸ். அனைத்து மின்னழுத்த மூலங்களும் மின்தடையங்களும் ஒரு சுவிட்ச் மூலம் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. சுவிட்ச் மூடப்பட்டவுடன் மின்னோட்டமானது 2 மூலங்களிலிருந்தும் மின்தடையங்கள் மூலம் பாயத் தொடங்கி மூலங்களுக்கு திரும்பும். சுற்று 2 மின்னழுத்த ஆதாரங்கள் மற்றும் 2 மின்தடையங்களை கொண்டிருப்பதால் அனைத்தும் தொடரில் மொத்த மின்னழுத்தம் 18 வோல்ட் மற்றும் மொத்த எதிர்ப்பு 9 ஓம்ஸ் ஆகும். I = V/R. I = 18/9. 2 ஆம்பியர்கள் I. எனவே 2 ஆம்ப்ஸில் மின்னோட்டத்தை பெறுகிறோம். இப்போது ஒவ்வொரு மின்தடையம் R1 மற்றும் R2 முழுவதும் தனிப்பட்ட மின்னழுத்த வீழ்ச்சி VA, VB ஐ கணக்கிடுங்கள். VA = I1 × R1. VA = 2 × 6. 12 volts = VA. VB = I × R2. VB = 2 × 3. 6 volts = VB. இப்போது வோல்டேஜ் துளிகள் VA மற்றும் VB ஐ சேர்க்கவும். நீங்கள் அதை 18 வோல்ட்டுகளாக பெறுவீர்கள். இது உள்ளீட்டு மின்னழுத்தங்கள் V1 மற்றும் V2க்கு சமம். எனவே கிர்ச்சாஃபின் மின்னழுத்த சட்டம் சரிபார்க்கப்பட்டது. இதிலிருந்து கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதியை எந்த ஒரு மூடிய சுற்றுவட்டத்திலும் உயர்த்தப்பட்ட மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகை மின்னழுத்த வீழ்ச்சிகளின் கூட்டுத்தொகைக்கு சமம் என வரையறுக்கலாம். நடைமுறையில் மின்னழுத்த சட்டத்தை சரிபார்க்கலாம். மின்சுற்றுடன் தொடரில் ஒரு அம்மீட்டரை இணைக்கவும். இது 2 ஆம்பியர் மற்றும் 2 மின்னழுத்தங்களை ஒவ்வொரு மின்தடையத்திற்கும் இணையாக கொண்டு செல்ல போதுமானது. இது முறையே 12 வோல்ட் மற்றும் 6 வோல்ட் அளவிட போதுமானது. 2 மின்கலங்களையும் 12 வோல்ட் மற்றும் 6 வோல்ட் கொண்ட தொடரில் சரியான துருவ முனைப்புடன் இணைக்கவும். ஆன் ஆஃப் சுவிட்ச் S மூலம் சர்க்யூட்டை முடிக்கவும். சுவிட்சை மூடுவதன் மூலம் சுற்றுக்கு ஆற்றல் அளிக்கிறது. அம்மீட்டர் அளவீடுகள் 2 ஆம்பியர்களை காட்டுகின்றன மற்றும் வோல்ட் மீட்டர் அளவீடுகள் 12 வோல்ட் மற்றும் 6 வோல்ட்டுகளை காட்டுகின்றனவா என்பதை சரிபார்க்கவும். அப்படியானால் கிர்ச்சாஃபின் மின்னழுத்த சட்டம் சரிபார்க்கப்பட்டது. இல்லையெனில் மீட்டர்களின் இணைப்புகள் மற்றும் துருவ முனைப்பை சரிபார்க்கவும். மின்சுற்றுக்கு இணையான இணைக்கப்பட்ட வோல்ட் மீட்டருடன் மின்தடையை சேர்ப்பதன் மூலம் சுற்று நீட்டிப்பதன் மூலம் நீங்கள் சட்டத்தை சரிபார்க்கலாம். நினைவில் கொள்ள வேண்டிய புள்ளிகள்: 1. தொடர் சுற்றுகளில் மின்னோட்டம் மாறாமல் இருக்கும். மின்னழுத்தம் எதிர்ப்பு மதிப்புகளுடன் வேறுபடுகிறது. மீதமுள்ள மின்னழுத்தங்கள் 0 இருக்கும். 2. எந்த மூடிய சுற்றுவட்டத்திலும் மின்னழுத்த உயர்வின் கூட்டுத்தொகை மின்னழுத்த வீழ்ச்சியின் கூட்டுத்தொகைக்கு சமம். 3. இணை சுற்றுகளில் மின்னழுத்தம் மாறாமல் இருக்கும். மின்னோட்ட ஓட்டம் எதிர்ப்பை பொறுத்து மாறுபடும். மீதமுள்ள மின்னோட்டங்கள் 0 ஆகும். 4. ஒரு சுற்றுவட்டத்தின் எந்த சந்திப்பிலும் உள்வரும் மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகை வெளிச்செல்லும் மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.